இப்பலாம் அதிகமா நம்ம வந்து WhatsApp, Instagram, YouTube தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாரி சோசியல் மீடியாவுல இப்ப புதுசா வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து சொல்ல போறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா தான் இருக்க போகுது. அதனால வீடியோவ மறக்காம வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த 3 அப்ளிகேஷன்லயுமே வந்து ஒரு ஒரு வேற லெவலான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல அத வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு குடுத்துக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாம நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுடைய சேனல் கொஞ்சம் குரோத் ஆகணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நான் கார்த்திக். நாம ஃபர்ஸ்ட்டா பார்க்கக்கூடியது YouTubeல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட்டும் அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். YouTubeல இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு அப்டேட் இவங்க வந்து குடுத்ததே கிடையாது. ஆனா இப்போ இந்த அப்டேட் மூலியமா கொஞ்சம் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஒண்ணும் இல்ல, நாம ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னலாம் அந்த வீடியோஸ்க்கு பக்கத்துல 3 டாட் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணா தான் வந்து ஆட்டோ ப்ளேடும் அது மட்டும் இல்லாம சப்டைட்டிலும் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஆட்டோ ப்ளேட் ஆப்ஷனும் அது மட்டும் இல்லாம சப்டைட்டிலும் வந்து மேலேயே கீழ குடுத்துர்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்ல பார்க்கணுங்கிறப்ப நாம வந்து கீழ அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் வந்து கிளிக் பண்ணா தான் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்ல பார்க்க முடியும். ஆனா இப்ப ஜஸ்ட் வந்து ஸ்வைப் பண்ணாவே நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் வந்து அதே மாரி மேல ஸ்வைப் இழுத்து விட்டாவே உங்களுக்கு வந்து நார்மலா வந்து வரக்கூடிய ஒரு சைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். அடுத்தது ஆட்டோ ப்ளேட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து, நீங்க வந்து ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் அந்தந்த வீடியோ வந்து அதுவா செலக்ட் ஆகி வீடியோஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நாம வந்து வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து குடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சப்டைட்டில்ங்கிறது வந்து நம்ம சப்டைட்டில் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து, அந்த வீடியோக்கும் இங்க வந்து சப்டைட்டில் குடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து கீழ சப்டைட்டில் அதுவே வந்து ஷோ ஆரம்பிக்கும். இந்த அப்டேட் வந்து ஒரு மரணமான ஒரு அப்டேட்ன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் YouTube இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா மறக்காம வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 2வதா பார்க்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து WhatsAppல இருந்து வந்த ஒரு அப்டேட் தான். அப்டேட் மட்டும் இல்லாம இந்த அப்டேட் வந்து இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட தெரியாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட்லாம் எதுக்குடா வந்து விட்டுட்டு இருக்காங்க? ஸோ நம்மலாம் வந்து யூஸ் பண்ணவா போறோம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் விட்டாலுமே அத பத்தி தெரியாதவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. WhatsAppல அப்படி என்ன அப்டேட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாம். WhatsAppல புதுசா வந்த ஒரு அப்டேட் மூலியமா வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி WhatsAppல நம்ம சர்ச் பண்ற மாரி ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா இப்பவும் வந்து அந்த சர்ச் பண்றதிலேயே சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வந்து குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நாம வந்து சர்ச் பண்றத வந்து கிளிக் பண்ணாவே தெரியும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், லிங்க்ஸ், ஜிப் ஃபைல், ஆடியோ டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 6 ஃபைல்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த 6 ஆப்ஷன்ஸ் மூலியமா வந்து நம்ம சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து தெரியும். ரீசென்ட்டா வந்த ஃபோட்டோஸ் உங்க WhatsAppக்கு வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கேலரி மாரியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி WhatsAppல இந்த அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ன்னு கூட சொல்லலாம். ரீசென்ட்டா வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே WhatsAppல வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அத வந்து ஃபார்வர்ட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாரி தான் வீடியோஸும் அதே மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. ரீசென்ட்டா நீங்க டவுன்லோட் பண்ண WhatsAppல அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு வேற லெவலான ஒரு ஃபீச்சர்ன்னு சொல்லலாம். ஜிப் ஃபைல், டாக்குமெண்ட், ஆடியோஸ் எல்லாமே அதே மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம WhatsAppல இதுக்கு முன்னாடி சில ஸ்டோரேஜ்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் மூலியமா வந்து ஒரு சிலரது மட்டும் தான் நம்ம வந்து வரிசையா வந்து பார்க்க முடியும். யார் யாரது எவ்வளோ எம்பிஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சாட்ஸ் வந்து கிளியர் பண்ற மாரி தான் வந்து குடுத்திருந்தாங்க. ஆனா இந்த அப்டேட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டா வந்து குடுத்திருக்காங்க. உங்க செட்டிங்ஸ்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து போய்க்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து போனீங்க அப்படின்னா வந்து மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணாவே தெரியும். இப்போதைக்கு உங்க WhatsAppல வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்கு, அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி அதுவே வந்து குடுத்துரும். அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா வந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கீழயே காட்டும். அது மட்டும் இல்லாம சாட்ஸும் காட்டும். ஸோ முன்னாடி வந்த அப்டேட்ல வந்து சாட்ஸ் வந்து காட்டுற மாரி இருந்துச்சு. இப்ப வந்து இந்த மாரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்குற மாரியும் குடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு 5 எம்பில இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 5 எம்பிக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலீட் பண்ற ஆப்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஆல் டெலீட் பண்ற ஆப்ஷனும் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். நம்ம WhatsAppல வந்து ஃபார்வர்ட் பண்ணதும் சரி, அது அதிகமான டைம் வந்து நம்ம பார்க்கப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து தனியா வந்து செப்பரேட்டா வந்து குடுத்துருக்காங்க. அதிகமான இடத்துல ஃபார்வர்ட் ஆன ஒரு
ஆடியோ கிளிப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோஸா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோஸா இருந்தாலும் சரி, அதுல வந்து அதிகமா வந்து குடுத்துர்றாங்க. 2 காப்பீஸ் வந்து ஃபோட்டோஸ் இருந்தாலுமே அதையும் மென்ஷன் பண்ணி இதுல வந்து குடுத்துர்றாங்க. நாம வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுடைய WhatsAppல இன்னும் இந்த மாரி அப்டேட் வரல அப்டின்னா வந்து சீக்கிரமா உங்களோட WhatsApp வந்து அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணீங்கன்னா இந்த மாரி தரமான ஒரு அப்டேட்லாம் நீங்க வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வதா பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். Instagramல இதுக்கு முன்னாடி சில அப்டேட்லாம் வந்து விட்டிருந்தாங்க. அந்த அப்டேட் மூலியமா வந்து அவங்களோட ஃபைல்ஸ் தான் வந்து லான்ச் பண்ண முடிஞ்சதோ தவிர எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து குடுக்கலன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த தடவ வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ தான் வந்து குடுத்திருக்காங்க. கண்டிப்பா வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து அது என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. Instagramல இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது வந்து மெசேஜ் பண்ணும்போது, அந்த மெசேஜ வந்து அன்சென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்டும் பண்ண முடியாது. அந்த மெசேஜ்க்கு வந்து ரிப்போர்ட் மட்டும் தான் அடிக்க முடியும். ஆனா இப்ப வந்து இந்த ஃபியூச்சர் மூலியமா வந்து நம்ம அந்த மெசேஜ்க்கான கலர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அந்த மெசேஜ்க்கு வந்து இமோஜி வந்து நம்ம வந்து அனுப்பலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி அப்டேட்ட வந்து இந்த தடவ வந்து இந்த Instagram வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். Instagramஓட லோகோ வந்து சேஞ்ச் பண்ற மாரி ஒரு சில அப்டேட்லாம் இவங்க வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ன்னு கூட சொல்லலாம். உங்களோட Instagramஓட லோகோஸ நீங்க வந்து சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த Instagramம நீங்க வந்து ஆட் டூ ஸ்கிரீன் கூட குடுத்துக்கலாம். இந்த ஆட் டூ ஸ்கிரீன் குடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து இன்னொரு Instagram கூட நீங்க வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ன்னு கூட சொல்லலாம். பொதுவா நம்ம யூஸ் பண்ற இந்த 3 சோசியல் மீடியாவுலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா வந்து வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு இந்த அப்டேட்ல வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா வந்து தெரியணும். ஸோ அதனால இந்த வீடியோவ மறக்காம வந்து ஷேர் பண்ணிருங்க உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு. ஸோ அவைங்களும் இந்த மாரி அப்டேட்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவைங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கட்டும். உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. புடிக்கலனா வந்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவ பத்தி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா வந்து உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மாரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தமிழால் உயர்வோம், நட்பினால் இணைவோம்.